தலைமுறையின் டாப் 10 செய்திகளில் டாப் 10 தமிழ்நாடு பகுதியை பார்க்கலாம். தமிழகத்தில் படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணித்துள்ளார். சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் கடந்த ஒரு வாரமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். இந்நிலையில் இன்று முதல் வெயில் குறைந்து ஆங்காங்கே மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். சென்னையை பொறுத்தவரை இன்று முதல் ஆங்காங்கே லேசான மழை பெய்யும் என்றும் கணித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை நடைமுறை சாத்தியமற்றது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் பன்முகத்தன்மை கொண்ட சிக்கலான தேர்தல் முறையை கருத்தில் கொள்ளாமல் கூட்டாட்சி தத்துவத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் சாத்தியமற்றது என்று குறிப்பிட்டுள்ளார். வட்டார பிரச்சினைகள், நிர்வாக முன்னுரிமைகளை கருத்தில் கொள்ளாமல் இந்த திட்டத்தை செயல்படுத்த முனைவதாக குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவின் ஈகோவை திருப்திப்படுத்தும் முயற்சியே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் எனவும், ஆனால் அவர்களால் எப்போதும் இதனை நிறைவேற்ற முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். ஒரு கட்சியின் பேராசையை நிறைவேற்றுவதற்காக இந்திய ஜனநாயகத்தை வளைக்க முடியாது. முக்கிய பிரச்சினைகளிலிருந்து திசை திருப்பும் நடவடிக்கையில் மத்திய அரசு தனது சக்தியை வீணாக்காமல் வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு உள்ளிட்ட பிரச்சினைகளில் மத்திய அரசு கவனம் செலுத்த வேண்டும் எனவும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தலில் பல சிக்கல்களும் ஐயங்களும் உள்ளதாகவும் அதனை மத்திய அரசு போக்க வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக அங்கம் வகிக்கும் நிலையில் ராமதாஸ் இவ்வாறு கூறியிருப்பது கவனிக்கத்தக்கது. அதில் பல சிக்கல்கள் இருக்கு. அந்த சிக்கல்கள் ஐயங்கள் இதையெல்லாம் போக்கணும், மத்திய அரசு போக்கணும். அதில் எங்களுடைய கருத்து என்னன்னா, பட்டாளி கட்சியுடைய கருத்து ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். அதாவது கட்சிகளுக்கு வாக்களிக்கிறது, வேட்பாளர்கள். இது பல நாடுகளில், 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் உலகத்தில் இருக்கு. இதை நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். இதெல்லாம் அது ஒரு பக்கம். இதில் பல சிக்கல்கள் இருக்குது. இந்த சிக்கல்கள்லாம் தீர்த்த பிறகு கருத்தை சொல்லுவோம். நடப்பாண்டு குரூப் 4 தேர்விற்கான பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் என முதலமைச்சரை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், அரசு அலுவலகங்களில் உள்ள 3,50,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்ததாக கூறியுள்ளார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தொகுப்பில் 20,000 காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டிய சூழல் உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் நடப்பாண்டில் வெறும் கால் பங்கான 6,200 இடங்கள் மட்டுமே நிரப்பப்படுவதாகவும், இது லட்சக்கணக்கான இளைஞர்களை வஞ்சிக்கும் செயல் என்றும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். போட்டித் தேர்வு மாணவர்களின் ஒருமித்த கோரிக்கையை கருத்தில் கொண்டு குரூப் 4 தேர்வுக்கான பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் தலைமறைவாக இருந்த பிரபல நடன இயக்குநர் ஜானி கைது செய்யப்பட்டார். ஆந்திர மாநிலத்தில் பெண் நடன கலைஞர் ஒருவர் நடன இயக்குநர் ஜானி மீது காவல் நிலையத்தில் பாலியல் புகார் அளித்தார். இதுகுறித்து விசாரித்த காவல்துறையினர் அவர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து அவர் கைது செய்யப்படுவார் என்பதை அறிந்து தலைமறைவானார். அவரை பிடிக்க 4 தனிப்படை காவல்துறையினர் நியமிக்கப்பட்டு தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே அவர் பெங்களூரில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. அதன்படி அங்கு சென்ற ஹைதராபாத் காவல்துறையினர் ஜானியை கைது செய்தனர். இதற்கிடையே தெலுங்கு படங்களில் பணியாற்ற ஜானிக்கு தடை விதிக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சிற்றம்பலம் படத்தில் இடம்பெற்ற மேகம் கருக்காதா பாடலுக்காக அண்மையில் ஜானிக்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க முதலமைச்சர் முடிவு செய்தால் அதனை மகிழ்ச்சியோடு வரவேற்போம் என்று அமைச்சர் ஏவ வேலு தெரிவித்துள்ளார். வேலூரில் புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் அவர் இவ்வாறு கூறினார். அது முடிவு செய்ய வேண்டிய முதலமைச்சர் முடிவு செஞ்ச உடனே நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்போம். அது அந்த அதிகாரம் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அதிகாரம்.
அவர் வந்து என்னைக்கு அறிவிக்கிறார் அன்றைக்கு அனைவரும் வந்து கீழ்மட்டத்தில் இருக்கிற தொண்டர்லேருந்து ஆரம்பித்து கேபினெட்டில் இருக்கிற அவை முன்னவர் எங்கள் அண்ணன் துரைமுருகன் முதல் கொண்டு அத்தனை பேரும் குளமாற மகிழ்ச்சியோடு இன்னும் கேட்டால் ஒரு கொண்டாடுகின்ற வகையில் மனநிலை வைத்துக்கொண்டு கைதட்டி வரவேற்கிறவர் தான் திராவிட முன்னேற்ற கழகம். தலைவன் என்ன சொல்கிறாரோ அது 100% ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால தான் 75 ஆண்டு காலத்தில் இது கடந்து கொண்டிருக்கிற ஒரு பவழா கொண்டாடுகிற இயக்கமாக அந்த இயக்கம் இருக்கிறது. ஏன்னா இந்த இயக்கத்தை பொறுத்தளவுக்கு தலைமை என்ன சொல்லுகிறதோ அதுதான் 100% ஏற்றுக்கொள்கிற இயக்கம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தண்ணீரை விலை கொடுத்து வாங்கி விவசாயம் செய்யும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். கொத்தப்பட்டி மற்றும் கன்னியப்பிள்ளைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துள்ளது. விவசாய கிணறுகளில் குறைந்த அளவே தண்ணீர் உள்ளது. எனவே விவசாயிகள் டிராக்டரில் ஒரு டேங்க் தண்ணீரை 1000 ரூபாய்க்கு வாங்கி விவசாயம் செய்து வருகின்றனர். 4 நாட்களுக்கு ஒருமுறை ஏக்கருக்கு 3000 ரூபாய் செலவு செய்து வருகின்றனர். இதனால் வேதனை அடைந்திருக்கும் அவர்கள் ஐப்பசி மாத மழைக்காக நம்பிக்கையோடு காத்திருக்கின்றனர். தமிழகத்தில் பிளே ஸ்கூல் தொடர்பான 2023ஆம் ஆண்டு விதிமுறைகளை அமல்படுத்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இடைக்கால தடை விதித்துள்ளது. தமிழ்நாடு பிளே ஸ்கூல் சங்க பொதுச் செயலாளர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் பிளே ஸ்கூல்களுக்கு அனுமதி பெறுவது தொடர்பாக தமிழக அரசு கடந்த ஆண்டு புதிய விதிமுறைகளை வகுத்து அரசாணை பிறப்பித்திருந்ததாக கூறியிருந்தார். புதிய விதிமுறைகள் கடுமையாக இருப்பதாகவும் அவற்றை சுட்டிக்காட்டி பிளே ஸ்கூல்களை மூடுமாறு அதிகாரிகள் மிரட்டுவதாகவும் தெரிவித்திருந்தார். எனவே புதிய விதிமுறைகளை அமல்படுத்த தடை கோரியிருந்தார். மனுவை விசாரித்த நீதிமன்றம் 2023ஆம் ஆண்டின் விதிமுறைகளுக்கு இடைக்கால தடை விதித்தது. வழக்கு தொடர்பாக தமிழக கல்வித்துறை செயலர் பதிலளிக்கவும் உத்தரவிட்டது. சென்னை மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய 60 லட்சம் ரூபாய் வரியை நிலுவை வைத்ததால் நங்கநல்லூரில் இயங்கி வரும் வெற்றி வேலன் திரையரங்குகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். நங்கநல்லூர் எம்ஜிஆர் சாலையில் வெற்றி மற்றும் வேலன் என 2 திரையரங்குகள் உள்ளன. 2018ஆம் ஆண்டிலிருந்து திரையரங்க உரிமையாளர்கள் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு வரி செலுத்தாமல் 60 லட்சம் ரூபாய் வரை நிலுவை வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இதையடுத்து வரி செலுத்த கோரி மாநகராட்சி தரப்பில் திரையரங்க நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. எனினும் நிலுவைத் தொகையை செலுத்த திரையரங்க நிர்வாகம் முன்வராததால் வெற்றி மற்றும் வேலன் திரையரங்குகளுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். மேலும் மின் இணைப்பை துண்டித்த அதிகாரிகள் அங்கிருந்த ஆட்களையும் வெளியேற்றினர். திருப்பத்தூர் மாவட்டம் மின்னூர் கிராமத்தில் புதிதாக திறக்கப்பட்ட இலங்கை தமிழர் குடியிருப்பு சேதமடைந்ததாக புகார் எழுந்த நிலையில் அதனை அமைச்சர் ஏவ வேலு திட்டவட்டமாக மறுத்துள்ளார். அவ்வீடுகளில் வசிப்பவர்களே வீட்டை அழகுபடுத்துவதற்காக சிமெண்ட் பூச்சை உடைத்துள்ளதாக கூறியுள்ளார். அது பழுதுபடலை. நான் உடனே அந்த செய்தியை ஒரு சமூக வலைத்தளத்தில் பார்த்துட்டு உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடர்பு கொண்டேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரடியாக அந்த இடத்துக்கு போனார். நேரடியாக அனுப்பிட்டு எனக்கு ரிப்போர்ட் அனுப்பியிருக்கிறாரு. அதாவது என்னன்னா கட்டிலாம் முடிச்சுட்டு வந்துட்டோம், திறந்தாச்சு. அவர் அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் மஸ்தான் அவரை வச்சு நாங்கள் திறந்து முடிச்சுட்டு உடனே அந்த வீட்டில் இருக்கிறவங்க அழகுபடுத்திக்கணும், மேலே சில பூ வேலைகள்லாம் செய்யணும். அவங்க இண்டிவிஜுவலாக எடுத்து அவங்க அதை உடைச்சி அவங்க அந்த பணிகளை செஞ்சிருக்கிறாங்க. உறுதித்தன்மையெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ அந்த உடைச்சிட்டு அவங்க அந்த அழகுபடுத்துறதுக்காக ஒருத்தர் அது செய்யற பொழுது அதை ஒரு படத்தை எடுத்து போட்டு இது பாரு வீரலா இருக்குது அப்படின்னு போட்டாங்களே ஒழிய சோசியல் மீடியாவில் ஒழிய அது உண்மையா அல்ல. நேற்று கலெக்டர் அவர்களும் பார்த்துட்டாங்க. என்கிட்ட இன்னும் சொன்னாக்கா மீதி வீடையும் செக் பண்ணுங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டார். எல்லாம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்றார். முடிஞ்சா என்னோட அதையும் உங்ககிட்ட நான் காட்டுறேன். இனி டாப் 10 தேசம் பகுதியை பார்க்கலாம். காஷ்மீரில் கற்களை எடுத்த இளைஞர்களின் கைகளில் தற்போது புத்தகமும் பேனாவும் இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் சட்டசபை தேர்தல் 3 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக 24 தொகுதிகளில் நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் 61.13 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு வரும் 25ஆம் தேதி 26 தொகுதிகளில் நடைபெறவுள்ளது. அங்கு மும்முனை போட்டி நிலவி வருவதால் பரப்புரை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது.
இந்நிலையில் ஸ்ரீநகரில் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி காங்கிரசும் தேசிய மாநாட்டு கட்சியும் மக்களை ஏமாற்றி வந்ததாக விமர்சனம் செய்துள்ளார். பயங்கரவாதிகளின் சதித்திட்டங்களை முறியடித்து தேர்தலை நடத்தி வருவதாகவும் காஷ்மீரில் ஜனநாயகம் தற்போது வலுவடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 50 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மக்களிடையே கல்வியறிவு வளர்ச்சியடைந்துள்ளது. முதன்முறையாக ஜம்மு காஷ்மீர் மக்கள் அச்சமின்றி தேர்தலில் வாக்களித்திருப்பதாகவும் அவர் கூறினார். ராஜஸ்தானில் ஆழ்துளை கிணற்றுக்குள் தவறி விழுந்த 2.5 வயது பெண் சிறுமியை மீட்புக் குழுவினர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு உயிருடன் மீட்டனர். தௌஷா மாவட்டத்தில் உள்ள ஜோத்புரியா கிராமத்தில் நீரு குர்ஜார் என்ற 2.5 வயது சிறுமி விளையாடிக் கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக மூடப்படாத 600 அடி ஆழமுள்ள ஆழ்துளை கிணற்றுக்குள் விழுந்திருக்கிறது. தகவல் அறிந்து வந்த பேரிடர் குழுவினர் ஆழ்துளை கிணற்றுக்குள் 28 அடியில் சிக்கிக் கொண்ட சிறுமியை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆழ்துளை கிணற்றுக்கு அருகே பள்ளம் தோண்டி சிறுமியை மீட்க முயற்சிகள் நடந்த அதே வேளையில் சிறுமி உயிர் பிழைக்க குழாய் வழியாக ஆக்ஸிஜன் செலுத்தப்பட்டது. சுமார் 18 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 2.5 வயது சிறுமி பத்திரமாக மீட்கப்பட்டார். முதல் உதவி சிகிச்சைக்கு பிறகு சிறுமி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 34வது கூட்டம் டெல்லியில் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கூட்டத்திற்கு ஆணைய தலைவர் SK ஹல்தர் தலைமை வகிக்க உள்ளார். இந்த கூட்டத்தில் காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்தும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி நீர் பங்கீடு செய்வது தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கு கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் சார்பில் நீர்வளத்துறை செயலாளர் மணிவாசன், காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். டெல்லி மாநில முதலமைச்சராக அதிஷி நாளை மறுநாள் பதவியேற்பார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்த நிலையில் ஆம் ஆத்மி MLAக்கள் கூடி புதிய முதலமைச்சராக அதிஷியை தேர்வு செய்தனர். டெல்லி துணைநிலை ஆளுநர் VK சக்சேனாவை சந்தித்து கெஜ்ரிவால் ராஜினாமா கடிதமும் அதிஷி MLAக்களின் ஆதரவு கடிதத்தையும் அளித்தனர். இந்நிலையில் இருவரின் கடிதங்களையும் குடியரசுத் தலைவருக்கு துணைநிலை ஆளுநர் சக்சேனா அனுப்பி வைத்தார். அதில் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அதிஷி வரும் 21ஆம் தேதி பதவியேற்க முன்மொழிந்திருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் ஆம் ஆத்மி கட்சி தரப்பிலிருந்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. டெல்லி சட்டமன்றத்திற்கு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தேர்தல் நடைபெற இருப்பதால் அடுத்த 6 மாதங்களுக்கு மட்டுமே அதிஷி முதலமைச்சராக பதவி வகிப்பார். போதைப்பொருள் பயன்பாட்டை ஒருபோதும் அரசு பொறுத்துக் கொள்ளாது என கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். போதைப் பொருட்கள் பயன்பாட்டை தடுப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதல்வர் சித்தராமையா தலைமையில் நடந்தது. கூட்டத்திற்கு பிறகு பேசிய அவர், கர்நாடகாவில் போதைப் பொருட்கள் பயன்பாட்டை ஒழிக்க உள்துறை அமைச்சர் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்படும் என்று கூறினார். போதை தடுப்புச் சட்டங்களில் தகுந்த திருத்தங்கள் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், போதைப்பொருள் பயன்பாடு அதிகமாக உள்ள காவல் நிலைய பகுதிகளை கண்டறிந்து அந்த இடங்களில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் போதை பழக்கத்திலிருந்து விடுபட கல்வித்துறையும் சமூக நலத்துறையும் இணைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். போதைப்பொருள் தடுப்பு விவகாரத்தில் அனைத்து அரசு துறைகளும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று முதல்வர் சித்தராமையா கேட்டுக் கொண்டார். திருப்பதி லட்டில் விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாக சந்திரபாபு நாயுடு குற்றஞ்சாட்டியிருந்த நிலையில் அதனை YSR காங்கிரஸ் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி MLAக்களின் கூட்டத்தில் அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு உரையாற்றினார். அப்போது அவர் YSR காங்கிரஸ் ஆட்சியின் போது திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டு தயாரிப்பில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்ட நெய் பயன்படுத்தப்பட்டதாக கூறினார். இதற்கு YSR காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் திருப்பதி தேவஸ்தான தலைவருமான சுப்பாரெட்டி மறுப்பு தெரிவித்துள்ளார். அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் சந்திரபாபு நாயுடுவின் குற்றச்சாட்டு தீய நோக்கமுடையது என்று கூறியுள்ளார். சந்திரபாபு நாயுடு தனது வார்த்தைகள் மூலம் திருப்பதி கோயிலின் புனிதத்தை மாசுபடுத்திவிட்டதாக குற்றஞ்சாட்டியுள்ளார்.
இந்த விவகாரத்தில் ஏழுமலையான் முன் குடும்பத்தினரோடு சத்தியம் செய்ய தயார் என்று கூறியுள்ள சுப்பாரெட்டி அதையே சந்திரபாபு நாயுடு செய்வாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இனி டாப் 10 உலகம் பகுதியை பார்க்கலாம். தென் அமெரிக்க நாடான பெருவில் காட்டுத்தீ பற்றி எரிந்து வரும் நிலையில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அமேசான் வனப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ பல்வேறு மாகாணங்களிலும் பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இதுவரை 15 பேர் உயிரிழந்துள்ளனர். காட்டுத்தீயில் சிக்கி பலர் படுகாயமடைந்துள்ள நிலையில் மாயமானவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. காட்டுத்தீயால் சுமார் 3000 ஹெக்டேர் விளைநிலங்கள் கருகி சேதமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது வரை 80 விழுக்காடு பகுதிகளில் காட்டுத்தீ கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக பெரு அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. 24 மாகாணங்களில் 22இல் காட்டுத்தீ பரவியிருப்பதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜப்பானில் ரயில்வே துறை சார்ந்த பணிகளை மேற்கொள்ள வடிவமைக்கப்பட்டிருக்கும் ரோபோவிற்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. மேன் மெஷின் சின்ட்ரனி எஃபெக்டர்ஸ் என்ற நிறுவனம் வடிவமைத்திருக்கும் மனித வடிவிலான ரோபோ ரயில்வே தண்டவாளங்களை சீரமைப்பது, சிக்னல் கோளாறை சரி செய்வது போன்ற பணிகளில் ஈடுபடுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணிகளின் போது மின்சாரம் தாக்கி மனிதர்கள் உயிரிழப்பதை தவிர்க்கவே இதுபோன்ற ரோபோக்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக அதன் தயாரிப்பு நிறுவனம் கூறியுள்ளது. VR தொழில்நுட்பத்தின் மூலம் ரிமோட் சென்சார்கள் உதவியுடன் இந்த ரோபோவை இயக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரோபோவால் 40 கிலோ எடை வரை தூக்கவும் 10 மீட்டர் உயரம் வரை கைகளை உயர்த்தி பணிகளை செய்யவும் முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. வடகொரியா அடுத்தடுத்து ஏவுகணை சோதனை நடத்தி வருவதால் கொரிய தீபகற்பத்தில் பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது. நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கி அழிக்கும் வகையில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணையை வடகொரியா மீண்டும் சோதித்துள்ளது. நிலம் மற்றும் கப்பல்களிலிருந்து எதிரிகளின் இலக்குகளை தாக்கும் வகையில் இந்த ஏவுகணை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக வடகொரிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 거리 1000.2km를 அதிநவீன தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்ட இந்த ஏவுகணை சோதனையை வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் நேரில் பார்வையிட்ட புகைப்படங்களும் வெளியாகியுள்ளன. இதனிடையே வடகொரியா ஏவிய ஏவுகணைகளின் பாகங்கள் தங்களது எல்லைப் பகுதியில் உள்ள மலைகளில் விழுந்ததாக தென்கொரியா குற்றம் சாட்டியது. தென்கொரியா, ஜப்பான் என அண்டை நாடுகளை மிரட்டும் வகையில் வடகொரியா தொடர்ந்து ஏவுகணை சோதனையை நடத்தி வருவதால் கொரிய தீபகற்பத்தில் பதற்றம் நிலவுகிறது. நியூசிலாந்தில் கடற்கரை நடைமேம்பாலத்தில் சிக்கிக் கொண்ட திமிங்கலத்தை மீட்புக் குழுவினர் போராடி விடுவித்தனர். கவாய் தீவு பகுதியில் உலா வந்த 15 மீட்டர் நீளமுள்ள நீல திமிங்கலம் ஒன்று கடற்கரையோரம் அமைக்கப்பட்டிருந்த நடைமேம்பாலத்தில் சிக்கிக் கொண்டது. திமிங்கலத்தின் துடுப்புகள் மரக்கட்டைகளுக்கு இடையில் சிக்கியதால் வெளியேற முடியாமல் திணறியது. இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மீட்புக் குழுவினர் நீண்ட நேரம் போராடி நடைமேம்பாலத்தை அகற்றி திமிங்கலத்தை விடுவித்தனர். விடுதலை பெற்ற உற்சாகத்தில் திமிங்கலம் நீந்திச் சென்றது அங்கிருந்தவர்களை நிம்மதியடையச் செய்தது. இத்தாலி முன்னாள் கால்பந்து வீரர் சால்வட்டோர் ஷிலாச்சி புற்றுநோயால் சிகிச்சை பலனின்றி காலமானார். அவருக்கு வயது 59. 1990ஆம் ஆண்டு இத்தாலியில் நடைபெற்ற உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் அந்நாட்டு அணி 3வது இடம் பிடித்தது. அந்த தொடரில் 6 கோல்களை அடித்து அசத்திய சால்வட்டோர் அதிக கோல் அடித்த வீரருக்கான தங்கக்காலணி விருதையும் உலகக்கோப்பையின் சிறந்த வீரருக்கான தங்கப்பந்து விருதையும் வென்றார். டோட்டோ ஷிலாச்சி என அன்போடு அழைக்கப்பட்ட அவர் ஜூவென்டஸ் கிளப் அணி மற்றும் இத்தாலி அணிக்காக மொத்தம் 417 போட்டிகளில் விளையாடி 154 கோல்களை பதிவு செய்துள்ளார். 1999ஆம் ஆண்டு கால்பந்து போட்டிகளிலிருந்து அவர் ஓய்வு பெற்றார். கடந்த 2022ஆம் ஆண்டு குடல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அவர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் அவர் உயிர் பிரிந்தது. அவரது மறைவுக்கு இத்தாலி பிரதமர் ஜார்ஜியோ மெலானி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது ரசிகர்களும் இரங்கல்களை பதிவு செய்து வருகின்றனர். இனி டாப் 10 விளையாட்டு பகுதியை பார்க்கலாம்.
வங்கதேசத்திற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி தடுமாற்றத்துடன் விளையாடி வருகிறது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்று வரும் முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடி வருகிறது. வங்கதேச அணியின் அபார பந்துவீச்சில் சிக்கி 6 ரன்களில் கேப்டன் ரோஹித் சர்மா வெளியேறினார். அடுத்ததாக களம் இறங்கிய சுப்மன் கில் டக் அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தார். பின்னர் வந்த விராட் கோலியும் 6 ரன்களில் வெளியேற இந்திய அணி தொடக்கத்திலேயே 3 முக்கிய விக்கெட்டுகளை பறிகொடுத்து தடுமாறியது. சற்று நிதானமாக விளையாடி வந்த ரிஷப் பந்த் 39 ரன்களிலும், ஜெய்ஸ்வால் 56 ரன்களிலும், KL ராகுல் 16 ரன்களிலும் ஆட்டமிழந்து ரசிகர்களுக்கு ஏமாற்றம் அளித்தனர். ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சீனாவில் நடந்த ஆசிய ஆண்கள் ஹாக்கி சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய அணி சீனாவை வீழ்த்தி 5வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது. கோப்பையுடன் நாடு திரும்பிய இந்திய அணிக்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது வீரர்களை உற்சாகப்படுத்திய ரசிகர்கள் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். வெற்றி தொடர்பாக பேசிய இந்திய ஹாக்கி அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங், இந்த தொடருக்காக பயிற்சி மேற்கொள்ள போதிய நேரமில்லை என்ற போதிலும் வீரர்களின் அர்ப்பணிப்பால் வெற்றி சாத்தியமானதாக பெருமிதம் தெரிவித்தார். சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து தொடரில் 5 போட்டிகளில் மொத்தம் 13 கோல்களை அடிக்கப்பட்டிருந்த நிலையில் அடுத்த 2 போட்டிகளின் முடிவில் மொத்த கோல்களின் எண்ணிக்கை 28ஆக அதிகரித்திருந்தது. இதற்கு பேயர்ன் மியூனிக் அணி கோல் மழை பொழிந்ததே காரணம். அந்த அணி வீரர் ஹாரி கேன் வெயின் ரூனியின் சாதனையை முறியடித்துள்ளார். ஜெர்மனியில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து போட்டியின் டைனமோ ஜாக்ரப் அணியுடன் பேயர்ன் மியூனிக் அணி மோதியது. இந்த போட்டியின் போது பேயர்ன் மியூனிக் 9 கோல்களை அடித்து ரசிகர்களை உற்சாகப்படுத்தியது. டைனமோ ஜாக்ரப் அணி 2 கோல்களை மட்டுமே அடித்தது. பேயர்ன் மியூனிக் அணியின் வீரர் ஹாரி கேன் மட்டும் 4 கோல்களை அடித்தார். இதன் மூலமாக 33 கோல்களை பதிவு செய்த ஹாரி கேன் 30 கோல் அடித்திருந்த இங்கிலாந்தின் வெயின் ரூனியின் சாதனையை முறியடித்தார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் கோப்பையை தக்கவைக்க தவறிய அமெரிக்க வீராங்கனை கோகோ காஃப் தமது பயிற்சியாளர் பிராட் கில்பர்ட்டிடமிருந்து விலகியுள்ளார். உலகின் 6ஆம் நிலை வீராங்கனையான கோகோ காஃப் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் 4வது சுற்றில் எம்மா நவோராவிடம் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். இந்நிலையில் சுமார் 14 மாதங்களாக பயிற்சியாளராக இருந்த பிராட் கில்பர்ட்டுடனான ஒப்பந்தத்திலிருந்து கோகோ விலகினார். அவரது பயிற்சியின் கீழ் சின்சினாட்டி ஓபன், பாரிஸ் ஒலிம்பிக்ஸ், அமெரிக்க ஓபன் உள்ளிட்ட பல போட்டிகளில் தொடர்ந்து தோல்வியை தழுவியதால் பயிற்சியாளர் பிராட் கில்பர்ட்டின் பயிற்சிக்கு கோகோ விடை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. செஸ் ஒலிம்பியாட் தொடரில் இந்திய அணி தொடர் வெற்றிகளை குவித்து வருகிறது. 7வது சுற்றில் சீனாவுக்கு எதிராக இந்திய அணியினர் அசத்தலாக காய் நகர்த்தியுள்ளனர். 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் ஹங்கேரியில் நடைபெற்று வருகிறது. ஓபன் பிரிவில் 197 அணிகளும், மகளிர் பிரிவில் 184 அணிகளும் பங்கேற்றுள்ளன. இந்தியா சார்பில் ஓபன் பிரிவில் பிரக்ஞானந்தா, குகேஷ், அர்ஜுன் எரிகைசி, விதித் குஜராத்தி, ஹரிகிருஷ்ணா பெந்தாலா ஆகியோரும், மகளிர் பிரிவில் ஹரிகா வைஷாலி, திவ்யா தேஷ்முக், வந்திகா அகர்வால், தானியா சச்தேவ் ஆகியோரும் பங்கேற்றுள்ளனர். மொத்தம் 11 சுற்றுகளாக நடைபெற்று வரும் இந்த போட்டியில் 7வது சுற்றில் ஓபன் பிரிவில் சீனாவையும், மகளிர் பிரிவில் ஜார்ஜியாவையும் இந்திய அணிகள் வீழ்த்தின. இதுவரை நடைபெற்ற 7 சுற்றுகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீராங்கனை மால்விகா பன்சோத் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதிக்கு முந்தைய சுற்று போட்டியில் ஸ்காட்லாந்து வீராங்கனை கிறிஸ்டி கில்மோருடன் இந்திய வீராங்கனை மால்விகா பன்சோத் மோதினார். இதில் 21-17, 19-21, 21-16 என்ற செட்களில் மால்விகா பன்சோத் வெற்றி பெற்றார். நாளை நடைபெறும் காலிறுதிச் சுற்றில் 5ஆம் நிலை வீராங்கனையான ஜப்பானின் அகேனையுடன் அவர் மோத உள்ளார். ஐரோப்பியாவில் புகழ்பெற்ற பலூன் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆஸ்திரியா அணி வெற்றி பெற்றது. 67வது ஆண்டாக ஐரோப்பிய நாடுகளில் இந்த போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. நடப்பாண்டுக்கான போட்டியில் 21 அணிகள் கலந்து கொண்டன. ஜெர்மனியின் மியூனிக் நகரில் தொடங்கிய போட்டி போர்ச்சுகலில் நிறைவடைந்தது. அதிக தூரம் பயணம் செய்யும் நபர்களே வெற்றியாளர்களாக தேர்வு செய்யப்படுவது போட்டியின் விதிமுறை. அதன்படி 2111.17 கிலோமீட்டர் தூரம் பயணித்த ஆஸ்திரியாவைச் சேர்ந்த குழுவினர் முதலிடம் பிடித்தனர்.
2109.75 கிலோமீட்டர் தூரம் பயணித்த சுவிட்சர்லாந்து அணி 2வது இடத்தையும் 2108.47 கிலோமீட்டர் பயணித்த ஜெர்மனி அணி 3வது இடத்தையும் பிடித்தது. ஜெர்மனி, பிரான்ஸ், போர்ச்சுகல் நாடுகள் வழியாக இந்த குழுவினர் பயணம் செய்தனர். அடுத்த போட்டி அடுத்த ஆண்டு செப்டம்பரில் பிரான்ஸ் நாட்டில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டாப் 10 வணிகச் செய்திகளை இனி பார்க்கலாம். சென்னையில் தங்கத்தின் விலை குறைந்துள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 25 ரூபாய் விலை குறைந்து 6825 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 200 ரூபாய் விலை இறங்கி 54,600 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 96 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அமெரிக்க பெடரல் வங்கி கடன் வட்டி விகிதங்களை 0.5% குறைத்திருக்கும் நிலையில் பண்டக சந்தையில் தங்கத்தின் விலையில் பெரிய மாற்றம் இல்லாமல் இருக்கிறது. இதன் காரணமாக ஆபரண தங்கத்தின் விலை சிறிய இறக்கத்துடன் காணப்படுகிறது. இந்திய பங்குச் சந்தைகள் புதிய உச்சத்தில் வர்த்தகமாகின்றன. காலை 10 மணி அளவில் மும்பை பங்குச் சந்தையின் சென்செக்ஸ் 601 புள்ளிகள் உயர்ந்து இதுவரை இல்லாத அளவாக 83,549 புள்ளிகளில் வர்த்தகமானது. தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 161 புள்ளிகள் அதிகரித்து 25,539 புள்ளிகளில் வணிகமானது. இன்றைய வர்த்தகத்தில் வங்கிகள், தகவல் தொழில்நுட்பத்துறை நிறுவனங்களைச் சேர்ந்த பங்குகள் விலை உயர்ந்து காணப்பட்டன. அமெரிக்க பெடரல் வங்கி கடன்களுக்கான வட்டி விகிதங்களை 0.5% குறைத்திருக்கிறது. இதன் காரணமாக இந்திய சந்தைகளில் முதலீடுகள் அதிகரித்திருப்பதே சந்தைகளின் ஏற்றத்திற்கு காரணமாக கூறப்படுகிறது. அமேசான் நிறுவனத்தின் பிரீமியம் பொருட்களை தமிழ்நாட்டு மக்கள் வாங்கியிருப்பது 35% அதிகரித்துள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆன்லைன் இணையதளங்களில் ஷாப்பிங் செய்வது தற்போது இந்திய மக்களிடம் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் ஸ்மார்ட் போன்கள் உள்ளிட்ட நுகர்வோர் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், டபுள் டோர் ஃபிரிட்ஜ், கேமராக்கள் உள்ளிட்ட பிரீமியம் பொருட்களை தங்களின் இணையதளத்தில் ஆர்டர் செய்து வாங்குவது அதிகரித்துள்ளதாக அமேசான் இந்தியா நிறுவனத்தின் இயக்குநர் ரஞ்சித் பாபு கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் விற்பனை 2 இலக்கங்களில் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ள அவர், தமிழ்நாட்டில் மட்டும் தங்கள் நிறுவனத்தின் விற்பனை 35% அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சேலம், மதுரை, திருச்சி உள்ளிட்ட 2ஆம் நிலை நகரங்களைச் சேர்ந்த மக்களும் தங்கள் தளத்தில் பொருட்களை வாங்க ஆர்வம் காட்டுவதாக ரஞ்சித் பாபு தெரிவித்துள்ளார். இந்தியா போஸ்ட் நிறுவனத்தை போக்குவரத்துக்கான லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனமாக மாற்ற அரசு முயன்று வருவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மூலை முடுக்குகளில் உள்ள கிராமங்களையும் இணைக்கும் வகையில் இந்தியா போஸ்ட் செயல்பட்டு வருவதாக தெரிவித்த மத்திய அமைச்சர், மேலும் சில சேவைகளை மக்களின் வீட்டு வாயிலுக்கே கொண்டு செல்வதற்கு முயற்சித்து வருவதாக தெரிவித்தார். லாஜிஸ்டிக் சேவையை அதிகரிப்பதன் மூலம் இந்தியா போஸ்டின் வருவாய் அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 50 முதல் 60% வரை அதிகரிக்கும் எனவும் மத்திய அமைச்சர் கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுமார் 25,000 கிராமங்களில் மொபைல் நெட்வொர்க் வசதி இல்லை என்று தெரிவித்த ஜோதிராதித்ய சிந்தியா, அடுத்த ஆண்டிற்குள் அந்த கிராமங்களிலும் மொபைல் சேவைகள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அமெரிக்காவின் மத்திய வங்கி மேற்கொண்ட வட்டி விகித குறைப்பு இந்திய சந்தைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். முதலீடுகள், வர்த்தகம் போன்றவற்றில் இதன் தாக்கம் இருக்கும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அமெரிக்காவின் மத்திய வங்கி தனது வட்டி விகிதத்தை 0.50 விழுக்காடு குறைத்துள்ளது. இதன் எதிரொலியாக அமெரிக்காவில் தனிநபர் கடன்கள், வாகன கடன்கள் மற்றும் கடன் அட்டைகள் போன்ற பல நுகர்வோர் கடன்களின் வட்டி விகிதமும் குறையும் என்று கருதப்படுகிறது. இந்நிலையில் அமெரிக்க மத்திய வங்கியின் இந்த நடவடிக்கை உலகளவில், குறிப்பாக இந்திய சந்தைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக டாலர் மீதான இந்திய ரூபாயின் மதிப்பு குறையும் அல்லது உயரும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் கச்சா எண்ணெய் உள்ளிட்ட இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலை குறைய வாய்ப்பு உள்ளதாகவும், அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இந்திய தயாரிப்பின் மீதான மதிப்பு உயரும் எனவும் கூறப்படுகிறது. பங்குச்சந்தைகளில் வெளிநாட்டு நிறுவனங்களின் முதலீடுகள் அதிகரிக்கும் என்றும், தங்கம், மின்சாதன பொருட்களின் விலை உயர்வதற்கு வழிவகுக்கும் எனவும் கூறப்படுகிறது. அமெரிக்க மத்திய வங்கியின் வட்டி விகித குறைப்பு ஐடி நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்பத் துறைகள் வளர்ச்சியடையும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்காவின் மத்திய வங்கியின் நடவடிக்கையை இந்தியா எப்போதும் பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை என்றும், நிதி ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கான முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் குறிப்பிட்டுள்ளார்.
இனி டாப் 10 சினிமா செய்திகளை பார்க்கலாம். பாலிவுட் நடிகை ஆலியா பட் தனது பெயரை ஆலியா பட் கபூர் என்று மாற்றியிருக்கிறார். பிரபல இயக்குனர் மகேஷ் பட் மகளான இவர் தனது சிறந்த நடிப்பால் பாலிவுட்டில் முன்னணி நடிகையாக வலம் வருகிறார். இவர் 2022ஆம் ஆண்டு நடிகர் ரன்பீர் கபூரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர் தனது பெயரை ஆலியா பட் கபூர் என்று அதிகாரப்பூர்வமாக மாற்றிவிட்டதாக அறிவித்தார். ஆலியா பட் தனது பெயரை திடீரென்று மாற்றியது பாலிவுட்டில் பேசும் பொருளாகியுள்ளது. இவர் கங்குபாய் கத்தியவாடி படத்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியதற்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை வென்றார். தி கோட் படத்தில் இடம்பெற்றுள்ள சின்ன சின்ன கண்கள் பாடலின் வீடியோ வெளியானது. இந்த பாடலில் மறைந்த பாடகி பவதாரணியின் குரலை AI தொழில்நுட்பத்தில் உருவாக்கி பயன்படுத்தியுள்ளனர். விஜய் வெங்கட் பிரபு கூட்டணியில் தி கோட் திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாகி வரவேற்பு பெற்று வருகிறது. படம் வெளியான 13 நாட்களில் உலகம் முழுவதும் 413 கோடி ரூபாய் வசூலித்திருப்பதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே படத்திலிருந்து விசில் போடு பாடலின் வீடியோ வெளியாகி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. நடிகர் ரஜினி நடிப்பில் உருவாகியுள்ள வேட்டையன் படத்தின் ஹண்டர் வந்துட்டார் பாடல் வெள்ளிக்கிழமை வெளியாகும் என்று அனிருத் அறிவித்திருக்கிறார். இதற்கான முன்னோட்ட வீடியோ ஒன்றை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். இந்த பாடலை அனிருத் மற்றும் சித்தார்த் இணைந்து பாடியுள்ளனர். ஜெயிலர் படத்தில் இடம்பெற்ற ஹுக்கும் பாடலைப் போல இந்த பாடலிலும் ரஜினி குறித்த வார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன. ஜெய்பீம் பட புகழ் தாசே ஞானவேல் இயக்கியுள்ள இந்த படத்தில் அமிதாப் பச்சன், ஃபஹத் ஃபாசில், ராணா டகுபதி உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். படத்தின் முதல் பாடலான மனசிலாயோ சமீபத்தில் வெளியாகி 2 கோடி பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் விக்னேஷ் சிவன் பிறந்த நாளை முன்னிட்டு LIK படத்தின் படப்பிடிப்பு காட்சிகளை வெளியிட்டு அவருக்கு படக்குழு வாழ்த்து தெரிவித்துள்ளது. இயக்குனர் விக்னேஷ் சிவன், பிரதீப் ரங்கநாதன் கூட்டணியில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற புதிய திரைப்படம் உருவாகி வருகிறது. இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். இதில் பிரதீப்பிற்கு ஜோடியாக நடிகை கீர்த்தி ஷெட்டியும் முக்கிய கதாபாத்திரத்தில் SJ சூர்யாவும் நடிக்கின்றனர். முழுக்க டெக்னாலஜியை மையப்படுத்தி இருப்பதால் இந்த படம் சயின்ஸ் ஃபிக்ஷனுடன் இணைந்த காதல் கதையாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேட்டையன் திரைப்படத்தில் நடித்துள்ள ஃபஹத் ஃபாசில், ராணா டகுபதி ஆகியோரின் கதாபாத்திரங்களின் அறிமுக காணொலியை படக்குழுவினர் வெளியிட்டனர். ரஜினியின் 170வது படமான வேட்டையனை ஜெய்பீம் படத்தின் இயக்குநர் தாசை ஞானவேல் இயக்கியுள்ளார். அனிருத் இசையமைக்கும் இப்படத்தில் அமிதாப் பச்சன், துஷாரா விஜயன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். ஏற்கனவே இந்த படத்தில் நடித்துள்ள ரித்திகா சிங், துஷாரா விஜயன், மஞ்சு வாரியர் ஆகியோரின் கதாபாத்திர வீடியோவை படக்குழு வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது ஃபஹத் ஃபாசில், ராணா டகுபதி ஆகியோரின் கதாபாத்திர வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. ஃபஹத் ஃபாசில் பேட்ரிக் என்ற கதாபாத்திரத்திலும், ராணா டகுபதி நட்ராஜ் என்ற கதாபாத்திரத்திலும் நடிக்கின்றனர். பிரபல மலையாள நடிகரான ஷேன் நிகம் தமிழில் அறிமுகமாகும் மெட்ராஸ்காரன் படத்திலிருந்து தை தக்கா கல்யாணம் என்ற பாடலை படக்குழுவினர் வெளியிட்டனர். மலையாளத்தில் கும்பலாங்கி நைட்ஸ், இஷ்க், RTX போன்ற படங்களில் நடித்து பிரபலமான ஷேன் நிகம் தற்போது தமிழில் மெட்ராஸ்காரன் என்ற படத்தில் நடித்துள்ளார். ரங்கோலி படத்தின் இயக்குநர் வாலி மோகன்தாஸ் இயக்கத்தில் இந்த படம் உருவாகியுள்ளது. இந்த படத்தில் கலையரசன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். சாம்சியஸ் இசையமைத்துள்ள இந்த திரைப்படம் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இனி டாப் 10 இன்று பகுதியை பார்க்கலாம். அண்டை மாநிலமான கேரளாவை நிபா வைரஸ் ஏற்கனவே அச்சுறுத்தி வரும் சூழலில் தற்போது 38 வயது நபருக்கு எம்பாக்ஸ் எனப்படும் குரங்கம்மை தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மலப்புரத்தைச் சேர்ந்த நபர் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து அண்மையில் சொந்த ஊருக்கு திரும்பினார். காய்ச்சல் காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் எம்பாக்ஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், வெளிநாடுகளிலிருந்து திரும்புவோர் தங்களுக்கு எம்பாக்ஸ் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக சுகாதாரத்துறையிடம் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். சுகாதாரத்துறை சார்பில் சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ள மருத்துவமனைகளின் பட்டியலையும் வீணா ஜார்ஜ் பகிர்ந்துள்ளார். உதகை அருகே 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நீலக்குறிஞ்சி மலர்கள் பூத்துள்ள பகுதியில்
கரடி நடமாட்டம் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். எப்பநாடு கிராமத்தைச் சுற்றி அமைந்துள்ள சின்னக்குன்னூர் பகுதியில் நீலக்குறிஞ்சி மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இதனால் அப்பகுதி முழுவதும் ரம்மியமாக காட்சியளிக்கிறது. பூக்களை கண்டு ரசிப்பதற்காக சுற்றுலா பயணிகள், தாவரவியல் துறை மாணாக்கர், இயற்கை ஆர்வலர்கள் என அனைத்து தரப்பினரும் அப்பகுதிக்கு சென்று வந்தனர். இந்த நிலையில் கரடி நடமாட்டம் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். அத்வானி ரத யாத்திரை பாதையில் பைப் வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட நபர் சிறையில் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். 2011ஆம் ஆண்டு பாஜக சார்பில் நடந்த ரத யாத்திரையின் போது அத்வானி சென்ற பகுதியில் பைப் வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக கைதான ஜாகிர் ஹுசைன் பூந்தமல்லியில் உள்ள தனி கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் எறும்பு பவுடரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஜாகிர் ஹுசைனுக்கு 6 மாதங்களுக்கு முன்பு ஜாமீன் கிடைத்ததாக சிறைத்துறை அதிகாரிகள் கூறினர். இருப்பினும் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க முடியாததாலும் ஜாமீனுக்கான தொகையை செலுத்த முடியாமலும் அவர் சிறையில் இருந்து வந்ததாக தெரிவித்துள்ளனர். அதனால் ஏற்பட்ட விரக்தியினாலேயே ஜாகிர் ஹுசைன் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் சிறைத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதி சாலையோரங்களில் மேய்ச்சலில் ஈடுபடும் வனவிலங்குகளை தொந்தரவு செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் பசுமையான சூழல் நிலவுவதால் சாலை ஓரங்களில் யானைகள், காட்டெருமைகள், மான்கள் உள்ளிட்ட வனவிலங்குகள் அதிக அளவில் மேய்ச்சலில் ஈடுபடுவதை காண முடிகிறது. அவ்வாறு சாலையோரங்களில் மேய்ச்சலில் ஈடுபடும் வனவிலங்குகள் அருகே வாகனங்களை நிறுத்தி சுற்றுலா பயணிகள் புகைப்படங்களை எடுத்து வருகின்றனர். ஒரு சில நேரங்களில் புகைப்படம் எடுக்க முயலும் சுற்றுலா பயணிகளை காட்டு யானைகள் விரட்டும் சம்பவங்களும் நடந்து வருகின்றன. இதனால் வனவிலங்குகளை தொந்தரவு செய்யக்கூடாது என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். இதனிடையே நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நள்ளிரவில் குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரிந்த யானையை வனப்பகுதிக்குள் திருப்பி அனுப்பினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகே அரசு ஆதிதிராவிடர் பள்ளிக்கு சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உபயோகப் பொருட்கள் கல்வி சீராக வழங்கப்பட்டது. கோட்டையூர் அரசு ஆதிதிராவிடர் நல உயர்நிலைப் பள்ளியில் 138 மாணவர்கள் பயின்று வரும் நிலையில் இப்பள்ளிக்கு தேவையான பொருட்களை வத்ராயிருப்பைச் சேர்ந்த முருகக்கணி தம்பதி கல்வி சீராக வழங்கினர். 4 பீரோக்கள், மேசை மற்றும் நாற்காலிகள் என சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் மேளதாளங்கள் முழங்க பள்ளி வளாகத்திற்கு கொண்டு சென்றனர். கல்விச்சீர் வழங்கிய இத்தம்பதிக்கு பள்ளி சார்பில் ஆரத்தி எடுத்து வரவேற்பளிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில் வரத்து அதிகரிப்பால் முருங்கைக்காய் விலை குறைந்துள்ளது. ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளான பாலக்கோம்பை, தெப்பம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் முருங்கை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இவை ஆண்டிப்பட்டி, சின்னமனூர் உள்ளிட்ட சந்தைகளில் விற்பனை செய்யப்படுகின்றன. அதிக அளவில் அறுவடை செய்யப்படுவதால் சந்தைகளுக்கு முருங்கைக்காய் வரத்து வழக்கத்தை விட 2 மடங்கு அதிகரித்துள்ளது. இதனால் கடந்த வாரம் கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனையான முருங்கை தற்போது 10 முதல் 15 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாகிறது. இதனால் முருங்கை சாகுபடி செய்த விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நடிகர் விஜயின் இயக்கத்தை பார்த்து திமுக அஞ்சாது என அமைச்சர் சாமிநாதன் கூறியுள்ளார். திருமுருகன்பூண்டியில் மினி டைடல் பார்க்கின் கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த அவர், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் சாத்தியப்படாது என்றும் கூறியுள்ளார். யாருக்கு பாதிப்பு இருக்குதோ இல்லையோ, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிச்சயமாக எந்த விதத்திலும் இது பாதிப்பு இருக்காது. மற்ற இயக்கங்களினால் ஏன்னு சொன்னால் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயக்கம் இன்றைக்கு பவள விழா கண்டு இன்றைக்கு கம்பீரத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதே நேரத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் 100க்கு 100% என்கிற வகையில் 39 தொகுதியில் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி 40 தொகுதியிலும் மகத்தான வெற்றியை மக்கள் தந்திருக்கிறார்கள். அதனால் எதை பற்றியும் திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சப் போவதில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தலைவர் அவர்கள் அதுக்கான கருத்தை சொல்லியிருக்காங்க. பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்கார்கள். அதுவே சாத்தியப்படாது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூருக்கு அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். சோனகன்விளை பகுதியில் காரும் ஆட்டோவும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர், ஆட்டோவில் பயணித்த ஜெயக்குருத்து மற்றும் அவரது மகன் ஆகியோர் படுகாயமடைந்தனர். பின்னர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்படும் போது ஜெயக்குருத்து உயிரிழந்தார்.
இதனிடையே இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. நியூசிலாந்தில் கடற்கரை நடைமேம்பாலத்தில் சிக்கிக் கொண்ட திமிங்கலத்தை மீட்புக் குழுவினர் போராடி விடுவித்தனர். கவாய் தீவு பகுதியில் உலா வந்த 15 மீட்டர் நீளமுள்ள நீல திமிங்கலம் ஒன்று கடற்கரையோரம் அமைக்கப்பட்டிருந்த நடைமேம்பாலத்தில் சிக்கிக் கொண்டது. திமிங்கலத்தின் துடுப்புகள் மரக்கட்டைகளுக்கு இடையில் சிக்கியதால் வெளியேற முடியாமல் திணறியது. இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மீட்புக் குழுவினர் நீண்ட நேரம் போராடி நடைமேம்பாலத்தை அகற்றி திமிங்கலத்தை விடுவித்தனர். விடுதலை பெற்ற உற்சாகத்தில் திமிங்கலம் நீந்திச் சென்றது அங்கிருந்தவர்களை நிம்மதியடையச் செய்தது. வடகொரியா அடுத்தடுத்து ஏவுகணை சோதனை நடத்தி வருவதால் கொரிய தீபகற்பத்தில் பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது. நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கி அழிக்கும் வகையில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணையை வடகொரியா மீண்டும் சோதித்துள்ளது. நிலம் மற்றும் கப்பல்களிலிருந்து எதிரிகளின் இலக்குகளை தாக்கும் வகையில் இந்த ஏவுகணை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக வடகொரிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதிநவீன தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்ட இந்த ஏவுகணை சோதனையை வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் நேரில் பார்வையிட்ட புகைப்படங்களும் வெளியாகியுள்ளன. இதனிடையே வடகொரியா ஏவிய ஏவுகணைகளின் பாகங்கள் தங்களது எல்லைப் பகுதியில் உள்ள மலைகளில் விழுந்ததாக தென்கொரியா குற்றம் சாட்டியது. தென்கொரியா, ஜப்பான் என அண்டை நாடுகளை மிரட்டும் வகையில் வடகொரியா தொடர்ந்து ஏவுகணை சோதனையை நடத்தி வருவதால் கொரிய தீபகற்பத்தில் பதற்றம் நிலவுகிறது. இத்தாலியின் முன்னாள் கால்பந்து வீரர் சால்வட்டோர் ஷிலாச்சி புற்றுநோயால் சிகிச்சை பலனின்றி காலமானார். அவருக்கு வயது 59. 1990ஆம் ஆண்டு அமேசான் நிறுவனத்தின் பிரீமியம் பொருட்களை தமிழ்நாட்டு மக்கள் வாங்கியிருப்பது 35% அதிகரித்துள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆன்லைன் இணையதளங்களில் ஷாப்பிங் செய்வது தற்போது இந்திய மக்களிடம் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் ஸ்மார்ட் போன்கள் உள்ளிட்ட நுகர்வோர் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், கேமராக்கள் உள்ளிட்ட பிரீமியம் பொருட்களை தங்களின் இணையதளத்தில் ஆர்டர் செய்து வாங்குவது அதிகரித்துள்ளதாக அமேசான் இந்தியா நிறுவனத்தின் இயக்குநர் ரஞ்சித் பாபு கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் விற்பனை 2 இலக்கங்களில் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ள அவர், தமிழ்நாட்டில் மட்டும் தங்கள் நிறுவனத்தின் விற்பனை 35% அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சேலம், மதுரை, திருச்சி உள்ளிட்ட 2ஆம் நிலை நகரங்களைச் சேர்ந்த மக்களும் தங்கள் தளத்தில் பொருட்களை வாங்க ஆர்வம் காட்டுவதாக ரஞ்சித் பாபு தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நிகர நேரடி வரி வசூல் 16.12% உயர்ந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான காலங்களில் 9,95,000 கோடி ரூபாய் அளவிற்கு நேரடி வரி வசூலாகியிருக்கிறது. இந்த காலங்களில் தனிநபர் வருமான வரி வசூல் 19% அதிகரித்து 5,15,000 கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. கார்ப்பரேட் வரி வசூல் 10.55% அதிகரித்து 4,52,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. பங்கு பரிவர்த்தனை வரி வசூல் 26,154 கோடி ரூபாயாக உள்ளது. இந்நிலையில் கூடுதலாக பிடிக்கப்பட்ட வரியை திரும்பச் செலுத்தியது 56.49% அதிகரித்து 2,05,000 கோடியாக உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. நடப்பு நிதியாண்டில் 22,12,000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூல் செய்ய மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது கவனிக்கத்தக்கது. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். குகன்பாறை செவல்பட்டி பகுதியில் பாலமுருகன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலையில் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் பட்டாசுகளில் மருந்து செலுத்தும் போது திடீரென வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. அப்போது வெடி மருந்துகளை இறக்கி வைக்க வந்த ஆட்டோ ஓட்டுநர் கோவிந்தராஜ் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் 70% தீக்காயமடைந்த பட்டாசு ஆலை தொழிலாளி குருமூர்த்தி சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பாக போர்மன் கபில்ராஜை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தலைமறைவாக உள்ள ஆலை உரிமையாளர் பாலமுருகனை தேடி வருகின்றனர். இதனிடையே விபத்தில் உயிரிழந்த கோவிந்தராஜின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க உத்தரவிட்டுள்ளார். மேலும் விபத்தில் படுகாயமடைந்த குருமூர்த்திக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கவும் சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் உத்தரவிட்டிருக்கிறார். சென்னையின் குடிநீர் தேவைக்காக ஆந்திராவின் கிருஷ்ணா நதிநீர் திறக்கப்பட்டுள்ளது. தெலுங்கு கங்கா ஒப்பந்தத்தின்படி தமிழகத்திற்கு ஆந்திர அரசு ஆண்டுக்கு 12 TMC தண்ணீர் வழங்கப்பட வேண்டும்.
இதில் ஜூலை முதல் அக்டோபர் வரை மட்டும் 8 டிஎம்சி தண்ணீர் திறக்கப்பட வேண்டும். பூண்டி நீர்த்தேக்கத்தில் நடைபெற்று வந்த சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் இந்த பருவத்திற்கான தண்ணீரை திறந்துவிட தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகள் ஆந்திர பொதுப்பணித்துறையினருக்கு கடிதம் எழுதினர். இதனைத் தொடர்ந்து கண்டலேறு அணையில் வினாடிக்கு 500 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த நீர் ஞாயிறு மாலைக்குள் பூண்டி நீர்த்தேக்கத்தை சென்றடையும் என ஆந்திர பொதுப்பணித்துறையினர் கூறுகின்றனர். படிப்படியாக நீர் திறப்பு அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தின் போது துப்பாக்கிச் சூட்டிற்கு உத்தரவிட்ட அலுவலருக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் நடைபெற்ற போராட்டத்தின் போது துணை வட்டாட்சியராக இருந்த கண்ணன் என்பவர் துப்பாக்கிச் சூட்டிற்கு உத்தரவிட்டார். இந்த துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் எழுப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கண்ணனுக்கு வட்டாட்சியராக பதவி உயர்வு வழங்கப்பட்டிருப்பது ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களது குடும்பத்திற்கு அழுத்தம் தரப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் பகுதியில் சாம்சங் இந்தியா நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் ஊழியர்கள் 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 10வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தொழிற்சாலையில் மனிதவள மேம்பாட்டு அதிகாரிகள் தங்களது குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு பேசுவதாகவும் தாங்கள் வேலைக்கு திரும்ப வேண்டும் என்று அழுத்தம் தருவதாகவும் ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு கடிதம் அனுப்பி புகார் அளித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் தடுமாற்றத்தை சந்தித்த இந்திய அணியை அஸ்வினும் ஜடேஜாவும் சரிவிலிருந்து மீட்டுள்ளனர். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்று வரும் முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற வங்கதேச அணி பந்துவீச்சை தேர்வு செய்து விளையாடி வருகிறது. வங்கதேச அணியின் அபார பந்துவீச்சில் சிக்கி 6 ரன்களில் கேப்டன் ரோஹித் சர்மா வெளியேறினார். அடுத்ததாக களமிறங்கிய சுப்மன் கில் டக் அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தார். பின்னர் வந்த விராட் கோலியும் 6 ரன்களில் வெளியேற இந்திய அணி தொடக்கத்திலேயே 3 முக்கிய விக்கெட்டுகளை பறிகொடுத்து தடுமாறியது. சற்று நிதானமாக விளையாடி வந்த ரிஷப் பந்த் 39 ரன்களிலும், ஜெய்ஸ்வால் 56 ரன்களிலும், KL ராகுல் 16 ரன்களிலும் ஆட்டமிழந்து ரசிகர்களுக்கு ஏமாற்றம் அளித்தனர். 6வது விக்கெட்டிற்கு ஜோடி சேர்ந்த ஜடேஜாவும் அஸ்வினும் சிறப்பாக ஆடி அணி 300 ரன்களை கடக்க உதவினர். அஸ்வின் 88 ரன்களுடனும் ஜடேஜா 65 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். இந்திய அணி 6 விக்கெட் இழப்புக்கு 303 ரன்கள் எடுத்திருந்தது. இந்தியா வங்கதேசம் இடையே நடைபெறும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை ரத்து செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வங்கதேசத்தில் கடந்த ஆகஸ்டில் நடைபெற்ற கலவரங்களின் போது இந்துக்கள் தாக்கப்பட்டனர். சிலர் கொல்லப்பட்டதுடன் கோயில்கள் சில சேதப்படுத்தப்பட்டன. இதனால் வங்கதேச கிரிக்கெட் அணியை தமிழகத்தில் விளையாட அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தி இந்து மக்கள் கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. வங்கதேச கிரிக்கெட் வீரர்களை இந்தியாவில் கிரிக்கெட் விளையாட அனுமதிக்க கூடாது என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று முழக்கமிட்டனர். வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது வன்முறை தொடரும் நிலையில் அந்நாட்டு அணியை இந்தியாவில் விளையாட அனுமதிக்க கூடாது என அக்கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் வலியுறுத்தினார். வங்கதேச கிரிக்கெட் அணியில வங்காளி இந்துவும் இருக்கான். அந்த லிண்டன் தாஸ்ங்கிற இந்துவோட வீட்டை போய் எரிக்கிறான். வங்கதேசத்துல அரசு அதிகாரிகளாக பணியாற்றக்கூடிய இந்துக்களை எல்லாம் போய் கட்டாயமா ராஜினாமா எழுதி வாங்குறான். வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அவங்க கிரிக்கெட் துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் அங்கே அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். ஆனா வங்கதேச கிரிக்கெட் அணி எதுவோ அங்க என்னுமே நடக்காதபடி இங்க வந்து இந்தியாவோட கிரிக்கெட் விளையாடுறதுங்கிறது எந்த வகையில நியாயம்? போராட்டத்தை தொடர்ந்து தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க துணைச் செயலாளர் பாபாவிடம் வங்கதேசம் இந்தியா இடையேயான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை ரத்து செய்யக்கோரி மனு கொடுக்கப்பட்டது. அதனை பெற்றுக்கொண்ட துணை செயலாளர் பாபா BCCIயிடம் நிச்சயம் கோரிக்கை கடிதத்தை ஒப்படைப்பதாக உறுதியளித்தார். இதன் பின்னரும் போராட்டம் நடைபெற்ற இடத்தில் கலைய மறுத்த போராட்டக் குழுவினர் மற்றும் இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்சி அருகே அரசு சத்துணவு முட்டைகளை பயன்படுத்திய விவகாரத்தில் உணவகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சத்துணவு பெண் ஊழியர் மற்றும் உணவக உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளனர். துறையூரில் உள்ள உணவகங்களில் அரசு சத்துணவு முட்டைகள் முறைகேடாக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் அடிப்படையில் உணவகங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். அதில் தமிழக அரசின் முத்திரையுடன் கூடிய முட்டைகள் பயன்படுத்துவது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட உணவகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. காவல்துறை நடத்திய விசாரணையில் உணவகங்களுக்கு முதராபுரி பகுதியில் சத்துணவு திட்ட அமைப்பாளரான வசந்தகுமாரி என்பவர்
முறைகேடாக முட்டைகளை விநியோகம் செய்தது தெரியவந்தது. இது தொடர்பான புகாரின் பேரில் சத்துணவு பெண் ஊழியர் வசந்தகுமாரி மற்றும் உணவக உரிமையாளர் ரத்னம் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இருவரையும் கைது செய்தனர். இந்த விவகாரத்தில் சத்துணவு திட்ட அமைப்பாளரான வசந்தகுமாரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் வைப்பார் கிராமத்தில் உள்ள தர்காவில் சந்தனக்கூடு திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. இதில் சிவன் கோவிலிலிருந்து அரைத்து எடுத்து வரப்பட்ட சந்தனம் பயன்படுத்தப்பட்டது. சந்தனக்கூடு ஊர்வலத்தில் சிலம்பாட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மத நல்லிணக்கத்தை எடுத்துக்காட்டும் விதமாக திருவிழாவில் மும்மதத்தினரும் பங்கேற்று அகல் விளக்கேற்றி வழிபட்டனர். சந்தனக்கூடு திருவிழாவில் சந்தனமும் விபூதியும் பிரசாதமாக வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு மாணவர்களின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு அனுமதிக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க கனடா அரசு முடிவு செய்துள்ளது. இந்திய இளைஞர்கள் அதிக அளவில் கனடாவில் படித்தும் பணியாற்றியும் வரும் நிலையில் ஜஸ்டின் ட்ரூடோ அரசின் இந்த அறிவிப்பு இந்தியர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாட்டு தொழிலாளர்கள் மற்றும் அகதிகள் குடியேற்றம் கனடா அரசியலில் முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. அத்துடன் ஆளும் கட்சி மீது பொதுமக்களிடையே இருக்கும் அதிருப்தி, இடைத்தேர்தல் தோல்வியை அடுத்து கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதன் மூலம் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் எனவும் கூறப்படுகிறது. அதன்படி நடப்பாண்டில் சர்வதேச மாணவர்கள் கனடாவில் உயர்கல்வி பயிலும் வகையில் 35% குறைவான அனுமதியை வழங்க உள்ளதாக ட்ரூடோ தெரிவித்துள்ளார். இது அடுத்த ஆண்டு மேலும் 10% குறையும் எனவும் கூறியுள்ளார். குடியேற்றம் கனடா பொருளாதாரத்திற்கு உயர்வாக இருந்தாலும் அதை தவறாக பயன்படுத்திக் கொள்ளும் போது பாதிக்கப்படுவதாகவும் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். கனடாவில் 2023ஆம் ஆண்டில் 5,09,000 பேருக்கும் 2024ஆம் ஆண்டில் முதல் 7 மாதங்களில் 1,75,000 பேருக்கும் அனுமதி வழங்கப்பட்டது. தற்போதைய கட்டுப்பாட்டில் 2025ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட வெளிநாட்டினருக்கான அனுமதி எண்ணிக்கை 4,37,000ஆக குறையும். ஐரோப்பாவில் ஏற்பட்ட பெருவெள்ளத்திற்கு காலநிலை மாற்றமே காரணம் என வானிலை ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். தொடர் கனமழை காரணமாக ருமேனியா, போலந்து, இத்தாலி, செக் குடியரசு உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் வெள்ளத்தில் தத்தளித்து வருகின்றன. மத்திய ஐரோப்பாவில் கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஏற்பட்ட பாதிப்பால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 23ஆக உயர்ந்துள்ளது. காலநிலை மாற்றத்தால் புவி வெப்பமயமாகி சில மணி நேரங்களில் பெருமழை பெய்ததே வெள்ளத்திற்கு காரணம் என ஆய்வில் தெரியவந்துள்ளது. வளிமண்டலத்தின் வெப்பம் அதிகமானால் காற்று அதிக ஈரப்பதத்தை தக்கவைக்கும். இதனால் குறைந்த காலத்தில் அதீத மழைப்பொழிவு ஏற்படும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நடிகர் ரஜினி நடிப்பில் உருவாகியுள்ள வேட்டையன் படத்தின் ஹண்டர் வந்துட்டார் பாடல் வெள்ளிக்கிழமை வெளியாகும் என்று அனிருத் அறிவித்துள்ளார். இதற்கான முன்னோட்ட வீடியோ ஒன்றை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இந்த பாடலை அனிருத் மற்றும் சித்தார்த் இணைந்து பாடியுள்ளனர். ஜெயிலர் படத்தில் இடம்பெற்ற ஹுக்கும் பாடலை போல இந்த பாடலிலும் ரஜினி குறித்த வார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன. ஜெய்பீம் படப்புகள் தாசே ஞானவேல் இயக்கியுள்ள இந்த படத்தில் அமிதாப் பச்சன், ஃபகத் பாசில், ராணா டகுபதி உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். படத்தின் முதல் பாடலான மனசிலாயோ சமீபத்தில் வெளியாகி 2 கோடி பார்வைகளை கடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தி கோட் படத்தில் இடம்பெற்றுள்ள சின்ன சின்ன கண்கள் பாடலின் வீடியோ வெளியானது. இந்த பாடலில் மறைந்த பாடகி பவதாரணியின் குரலை AI தொழில்நுட்பத்தில் உருவாக்கி பயன்படுத்தியுள்ளனர். விஜய், வெங்கட் பிரபு கூட்டணியில் தி கோட் திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாகி வரவேற்பு பெற்று வருகிறது. படம் வெளியான 13 நாட்களில் உலகம் முழுவதும் 413 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே படத்திலிருந்து விசில் போடு பாடலின் வீடியோ வெளியாகி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. அமைச்சர் உதயநிதி இன்னும் 10 நாட்களுக்குள் துணை முதலமைச்சராக பதவியேற்பார் என்று அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் திமுக பவள விழா மாநாட்டு இடத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். வாய்ப்பில்லை இருக்க போகுது, உண்மையிலே இருக்க போகுது. ஒரு வாரம் 10 நாள்ல உண்மையிலே நிச்சயமா துணை முதல்வராக எங்களுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் நிச்சயமாக பொறுப்பேற்பார்கள். இன்னொரு வாரத்தை நாளைக்கு கூட அறிவிச்சாலும் அறிவிச்சிருவாங்க. தயாரா இருக்கோம் நாங்க. காஷ்மீரில் கற்களை எடுத்த இளைஞர்களின் கைகளில் தற்போது புத்தகமும் பேனாவும் இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் சட்டசபை தேர்தல் 3 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக 24 தொகுதிகளில் நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் 61.13 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு வரும் 25ஆம் தேதி 26 தொகுதிகளில் நடைபெறவுள்ளது.
அங்கு மும்முனை போட்டி நிலவி வருவதால் பரப்புரை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஸ்ரீநகரில் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி, காங்கிரசும் தேசிய மாநாட்டுக் கட்சியும் மக்களை ஏமாற்றி வந்ததாக விமர்சனம் செய்துள்ளார். பயங்கரவாதிகளின் சதித்திட்டங்களை முறியடித்து தேர்தலை நடத்தி வருவதாகவும், காஷ்மீரில் ஜனநாயகம் தற்போது வலுவடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 50 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மக்களிடையே கல்வியறிவு வளர்ச்சியடைந்துள்ளது. முதன்முறையாக ஜம்மு காஷ்மீர் மக்கள் அச்சமின்றி தேர்தலில் வாக்களித்திருக்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். பீகாரில் நிலத்தகராறில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சொந்தமான 20க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. நவாடா மாவட்டத்திற்கு உட்பட்ட கிருஷ்ணா நகரை அடுத்த மஞ்சுடோலா என்ற பகுதியில் நேற்று இரவு 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயினை போராடி அணைத்தனர். எனினும் வீடுகளில் இருந்த பொருட்கள் முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்தன. நல்வாய்ப்பாக இந்த தீ விபத்தில் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. நிலத்தகராறு காரணமாக வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இதில் ஈடுபட்டதாக கூறி 15 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவத்திற்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியைச் சேர்ந்த தேஜஸ்வி யாதவ், காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதனிடையே சம்பவம் தொடர்பாக பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் உத்தரவின்படி காவல்துறையினர் மஞ்சுடோலா கிராமத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட இடங்களில் ஆய்வு செய்தனர். திருப்பதி லட்டுவில் விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாக சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அதனை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்எல்ஏக்களின் கூட்டத்தில் அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உரையாற்றினார். அப்போது அவர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியின் போது திருப்பதி ஏழுமலையான் கோயில் லட்டு தயாரிப்பில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்ட நெய் பயன்படுத்தப்பட்டதாக கூறினார். இதற்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் திருப்பதி தேவஸ்தான தலைவருமான சுபா ரெட்டி மறுப்பு தெரிவித்துள்ளார். அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் சந்திரபாபு நாயுடுவின் குற்றச்சாட்டு தீய நோக்கமுடையது என்று கூறியுள்ளார். சந்திரபாபு நாயுடு தனது வார்த்தைகள் மூலம் திருப்பதி கோயிலின் புனிதத்தை மாசுபடுத்திவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரத்தில் ஏழுமலையான் முன்பு குடும்பத்தினரோடு சத்தியம் செய்ய தயார் என்று கூறியுள்ள சுபா ரெட்டி, அதையே சந்திரபாபு நாயுடு செய்வாரா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் எதிரொலியாக அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் பங்கேற்ற கூட்டத்திற்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. நியூயார்க் நகரில் நடந்த தேர்தல் பேரணியில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் டிரம்ப் பங்கேற்று உரையாற்றினார். இந்த கூட்டத்திற்கு வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவில் காவல்துறையினர், சிறப்பு பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மேலும் கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டனர். கூட்டத்தில் டிரம்ப் குண்டு துளைக்காத கண்ணாடிக்கு பிறகு நின்று கொண்டு உரையாற்றும் வகையில் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் டிரம்ப் மீது 2 முறை துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்ற நிலையில் அவருக்கான பாதுகாப்பை அதிகரிக்க அதிபர் ஜோ பைடன் உத்தரவிட்டிருந்தார். தென் அமெரிக்க நாடான பெருவில் காட்டுத்தீ பற்றி எரிந்து வரும் நிலையில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அமேசான் வனப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ பல்வேறு மாகாணங்களிலும் பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இதுவரை 15 பேர் உயிரிழந்துள்ளனர். காட்டுத்தீயில் சிக்கி பலர் படுகாயமடைந்துள்ள நிலையில் மாயமானவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. காட்டுத்தீயால் சுமார் 3000 ஹெக்டேர் விளைநிலங்கள் கருகி சேதமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது வரை 80 விழுக்காடு பகுதிகளில் காட்டுத்தீ கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக பெரு அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. 24 மாகாணங்களில் 22இல் காட்டுத்தீ பரவியிருப்பதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஐரோப்பியாவில் புகழ்பெற்ற பலூன் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆஸ்திரியா அணி வெற்றி பெற்றது. 67வது ஆண்டாக ஐரோப்பிய நாடுகளில் இந்த போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. நடப்பாண்டுக்கான போட்டியில் 21 அணிகள் கலந்து கொண்டன. ஜெர்மனியின் மியூனிக் நகரில் தொடங்கிய போட்டி போர்ச்சுகலில் நிறைவடைந்தது. அதிக தூரம் பயணம் செய்யும் நபர்களே வெற்றியாளர்களாக தேர்வு செய்யப்படுவது போட்டியின் விதிமுறை. அதன்படி 2111.17 கிலோமீட்டர் தூரம் பயணித்த ஆஸ்திரியாவைச் சேர்ந்த குழுவினர் முதலிடம் பிடித்தனர்.
2109.75 கிலோமீட்டர் தூரம் பயணித்த சுவிட்சர்லாந்து அணி 2வது இடத்தையும் 2108.47 கிலோமீட்டர் பயணித்த ஜெர்மனி அணி 3வது இடத்தையும் பிடித்தது. ஜெர்மனி, பிரான்ஸ், போர்ச்சுகல் நாடுகள் வழியாக இந்த குழுவினர் பயணம் செய்தனர். அடுத்த போட்டி அடுத்த ஆண்டு செப்டம்பரில் பிரான்ஸ் நாட்டில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களது குடும்பத்திற்கு அழுத்தம் தரப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் பகுதியில் சாம்சங் இந்தியா நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் பணியாளர்கள் 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 10வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தொழிற்சாலையில் மனிதவள மேம்பாட்டு அதிகாரிகள் தங்களது குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு பேசுவதாகவும் தாங்கள் வேலைக்கு திரும்ப வேண்டும் என அழுத்தம் தருவதாகவும் ஊழியர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு கடிதம் அனுப்பி புகார் அளித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தின் போது துப்பாக்கிச் சூட்டிற்கு உத்தரவிட்ட அலுவலருக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் நடைபெற்ற போராட்டத்தின் போது துணை வட்டாட்சியராக இருந்த கண்ணன் என்பவர் துப்பாக்கிச் சூட்டிற்கு உத்தரவிட்டார். இந்த துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ந்து குரல் எழுப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கண்ணனுக்கு வட்டாட்சியராக பதவி உயர்வு வழங்கப்பட்டிருப்பது ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் கோப்பையை தக்கவைக்க தவறிய அமெரிக்க வீராங்கனை கோகோ காஃப் தமது பயிற்சியாளர் பிராட் கில்பர்ட்டிடமிருந்து விலகியுள்ளார். உலகின் 6ஆம் நிலை வீராங்கனையான கோகோ காஃப் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் 4வது சுற்றில் எம்மா நவோராவிடம் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். இந்நிலையில் சுமார் 14 மாதங்களாக பயிற்சியாளராக இருந்த பிராட் கில்பர்ட்டுடனான ஒப்பந்தத்திலிருந்து கோகோ விலகினார். அவரது பயிற்சியின் கீழ் சின்சினாட்டி ஓபன், பாரிஸ் ஒலிம்பிக்ஸ், அமெரிக்க ஓபன் உள்ளிட்ட பல போட்டிகளில் தொடர்ந்து தோல்வியை தழுவியதால் பயிற்சியாளர் பிராட் கில்பர்ட்டின் பயிற்சிக்கு கோகோ விடை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீராங்கனை மல்விகா பன்சோத் காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார். காலிறுதிக்கு முந்தைய சுற்று போட்டியில் ஸ்காட்லாந்து வீராங்கனை கிறிஸ்டியுடன் இந்திய வீராங்கனை மால்விகா பன்சோத் மோதினார். இதில் 21-17, 19-21, 21-16 என்ற செட்களில் மால்விகா பன்சோத் வென்றார். நாளை நடைபெறும் காலிறுதிச் சுற்றில் 5ஆம் நிலை வீராங்கனையான ஜப்பானின் அகானியுடன் அவர் மோதவுள்ளார். செஸ் ஒலிம்பியாட் தொடரில் இந்திய அணி தொடர் வெற்றிகளை குவித்து வருகிறது. 7வது சுற்றில் சீனாவுக்கு எதிராக இந்திய அணியினர் அசத்தலாக காய் நகர்த்தியுள்ளனர். 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் ஹங்கேரியில் நடைபெற்று வருகிறது. ஓபன் பிரிவில் 197 அணிகளும் மகளிர் பிரிவில் 184 அணிகளும் பங்கேற்றுள்ளன. இந்தியா சார்பில் ஓபன் பிரிவில் பிரக்ஞானந்தா, குகேஷ், அர்ஜுன் எரிகைசி, விதித் குஜராத்தி, ஹரிகிருஷ்ணா பெந்தாலா ஆகியோரும், மகளிர் பிரிவில் ஹரிகா வைஷாலி, திவ்யா தேஷ்முக், வந்திகா அகர்வால், தானியா சச்தேவ் ஆகியோரும் பங்கேற்றுள்ளனர். மொத்தம் 11 சுற்றுகளாக நடைபெற்று வரும் இந்த போட்டியில் 7வது சுற்றில் ஓபன் பிரிவில் சீனாவையும் மகளிர் பிரிவில் ஜார்ஜியாவையும் இந்திய அணிகள் வீழ்த்தின. இதுவரை நடைபெற்ற 7 சுற்றுகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து தொடரில் 5 போட்டிகளில் மொத்தம் 13 கோல்களை அடிக்கப்பட்டிருந்த நிலையில் அடுத்த 2 போட்டிகளின் முடிவில் மொத்த கோல்களின் எண்ணிக்கை 28ஆக அதிகரித்து இருந்தது. இதற்கு பேயர்ன் மியூனிக் அணி கோல் மழை பொழிந்ததே காரணம். அந்த அணி வீரர் ஹாரி கேன் வெயின் ரூனியின் சாதனையை முறியடித்துள்ளார். ஜெர்மனியில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து போட்டியின் டைனமோ ஜாக்ரப் அணியுடன் பேயர்ன் மியூனிக் அணி மோதியது. இந்த போட்டியின் போது பேயர்ன் மியூனிக் 9 கோல்களை அடித்து ரசிகர்களை உற்சாகப்படுத்தியது. டைனமோ ஜாக்ரப் அணி 2 கோல்களை மட்டுமே அடித்தது. பேயர்ன் மியூனிக் அணியின் வீரர் ஹாரி கேன் மட்டும் 4 கோல்களை அடித்தார். இதன் மூலமாக 33 கோல்களை பதிவு செய்த ஹாரி கேன் 30 கோல் அடித்திருந்த இங்கிலாந்தின் வெயின் ரூனியின் சாதனையை முறியடித்தார். இயக்குநர் விக்னேஷ் சிவன் பிறந்த நாளை முன்னிட்டு LIK படத்தின் படப்பிடிப்பு காட்சிகளை வெளியிட்டு அவருக்கு படக்குழு வாழ்த்து தெரிவித்திருக்கிறது. இயக்குநர் விக்னேஷ் சிவன், பிரதீப் ரங்கநாதன் கூட்டணியில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற புதிய திரைப்படம் உருவாகி வருகிறது. இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். இதில் பிரதீப்புக்கு ஜோடியாக நடிகை கீர்த்தி ஷெட்டியும் முக்கிய கதாபாத்திரத்தில் SJ சூர்யாவும் நடிக்கின்றனர். முழுக்க முழுக்க டெக்னாலஜியை மையப்படுத்தி இருப்பதால் இப்படம் சயின்ஸ் ஃபிக்ஷனோடு இணைந்த காதல் கதையாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தி கோட் படத்தில் இடம்பெற்றுள்ள சின்ன சின்ன கண்கள் பாடலின் வீடியோ வெளியாகியுள்ளது.
இந்த பாடலில் மறைந்த பாடகி பவதாரணியின் குரலை AI தொழில்நுட்பத்தில் உருவாக்கி பயன்படுத்தியுள்ளனர். விஜய் வெங்கட் பிரபு கூட்டணியில் தி கோட் திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாகி வரவேற்பு பெற்று வருகிறது. படம் வெளியான 13 நாட்களில் உலகம் முழுவதும் 413 கோடி ரூபாயை வசூலித்திருப்பதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே படத்திலிருந்து விசில் போடு என்ற பாடலின் வீடியோ வெளியாகி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. கங்குவா திரைப்படம் நவம்பர் 14ஆம் தேதி வெளியாகும் என படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். இந்த படத்தை அக்டோபர் 10ஆம் தேதி வெளியிடுவதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்திருந்தது. அதே நாளில் ரஜினி நடிப்பில் உருவாக்கியுள்ள வேட்டையின் படமும் வெளியாக உள்ளதால் கங்குவா படத்தின் வெளியீட்டு தேதி தள்ளி போவதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் சூர்யா ரசிகர்களிடையே கடும் அதிருப்தி ஏற்பட்டது. இதனையடுத்து நடிகர் சூர்யா மூத்தவரான ரஜினிக்கு வழிவிடுவதே சரியானது என்று கூறியதுடன் கங்குவா பிரம்மாண்டமாக உருவாகி வருவதையும் தெரிவித்து ரசிகர்களுக்கு நம்பிக்கை அளித்தார். சூர்யா சிறுத்தை சிவா கூட்டணியில் சரித்திர புனைவு கதையாக இந்த திரைப்படம் உருவாகியுள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியுள்ள வேட்டையன் படத்தின் ஹண்டர் வந்துட்டார் என்ற பாடல் வெள்ளிக்கிழமை வெளியாகும் என்று அனிருத் அறிவித்துள்ளார். இதற்கான முன்னோட்ட வீடியோ ஒன்றை தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் பகிர்ந்திருக்கிறார். இந்த பாடலை அனிருத் மற்றும் சித்தார்த் இணைந்து பாடியுள்ளனர். ஜெயிலர் படத்தில் இடம்பெற்ற ஹுக்கும் பாடலை போல இந்த பாடலிலும் ரஜினி குறித்த வார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன. ஜெய்பீம் பட புகழ் தாசை ஞானவேல் இயக்கியுள்ள இந்த படத்தில் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். படத்தின் முதல் பாடலான மனசிலாயோ பாடல் சமீபத்தில் வெளியாகி 2 கோடி பார்வைகளை கடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வாக்குகளை பெறுவதற்காக மத நம்பிக்கைகளை காங்கிரஸ் கட்சி அவமதிப்பதாக பிரதமர் மோடி குறை கூறியுள்ளார். காஷ்மீரில் 2ஆம் கட்ட தேர்தலையொட்டி பிரதமர் மோடி பரப்புரை மேற்கொண்டுள்ளார். கத்ராவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தேவதைகள் கடவுள் அல்ல என்று காங்கிரஸ் வாரிசு ஒருவர் பேசியுள்ளதாகவும் இந்து மத நம்பிக்கைகளை அவமதிக்கும் வகையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். அண்மையில் அமெரிக்கா சென்று வந்த ராகுல் காந்தியை மறைமுகமாக பிரதமர் மோடி இவ்வாறு விமர்சித்தார். இதுபோன்ற பேச்சுக்களின் பின்னணியில் திட்டமிடப்பட்ட சதி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். காஷ்மீர் தொடர்பான 370வது சட்டப்பிரிவை இந்த உலகில் இனி எந்த சக்தியாலும் மீண்டும் கொண்டுவர முடியாது என தெரிவித்த பிரதமர், இந்த விவகாரத்தில் பாகிஸ்தானின் விருப்பத்தையே காங்கிரசும் தேசிய மாநாட்டு கட்சியும் தங்கள் தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ளன என்றார். காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து நிச்சயம் வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி உறுதியளித்தார். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை காவல்துறையினர் குண்டுகட்டாக வெளியேற்றினர். சாலை விரிவாக்க பணிக்காக 40க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் மற்றும் வீடுகளை அதிகாரிகள் அகற்றியதால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்தனர். தர்மத்துப்பட்டி கோம்பை சாலை பகுதியில் கடந்த சில மாதங்களாக 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டு வரும் நிலையில் அங்குள்ள வீடுகளை அகற்றுவதாக அதிகாரிகள் கூறியதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக புகார் எழுந்த நிலையில் திண்டுக்கல் கோட்ட ஆட்சியர் விசாரணை செய்தார். சாலை விரிவாக்கம் செய்யப்போவதாக அதிகாரிகள் தொடர்ந்து மிரட்டி வருவதாக கூறிய விவசாயிகள் போராட்டம் நடத்துவதாகவும் அறிவித்திருந்தனர். இந்நிலையில் அங்கு வந்த அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வெளியேற்றிவிட்டு தென்னை மரங்களை வேரோடு பிடுங்கினர். ஒரு வீடும் இடிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் கட்டடத்தின் மேற்கூரை பூச்சி பெயர்ந்து விழுந்துள்ளது. செய்யாறு அருகே தண்டரை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 181 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் சில ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட வகுப்பறை கட்டடத்தின் மேற்கூரை பூச்சி இடிந்து விழுந்துள்ளது. நல்வாய்ப்பாக இதில் மாணவர்கள் யாரும் காயமடையவில்லை. நேரில் சென்று ஆய்வு நடத்திய சட்டமன்ற உறுப்பினர் ஜோதியிடம் கட்டடத்தின் மேற்கூரை பூச்சி பெயர்ந்து தரமற்ற நிலையில் இருப்பதை பொதுமக்கள் சுட்டிக்காட்டினர். இதனையடுத்து கட்டட பொறியாளர் மீது நடவடிக்கை எடுக்கவும் கட்டடத்தை உடனே சீரமைக்கவும் சட்டமன்ற உறுப்பினர் அறிவுறுத்தினார். பீகாரில் நிலத்தகராறில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சொந்தமான 20க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. நவாடா மாவட்டத்திற்கு உட்பட்ட கிருஷ்ணா நகரை அடுத்த மஞ்சுடோலா என்ற பகுதியில் நேற்று இரவு 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயினை போராடி அணைத்தனர். எனினும் வீடுகளில் இருந்த பொருட்கள் முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்தன. நல்வாய்ப்பாக இந்த தீ விபத்தில் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. நிலத்தகராறு காரணமாக வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இதில் ஈடுபட்டதாக கூறி 15 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவத்திற்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியைச் சேர்ந்த தேஜஸ்வி யாதவ்,
காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதனிடையே சம்பவம் தொடர்பாக பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் உத்தரவின்படி காவல்துறையினர் மஞ்சிடோலா கிராமத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட இடங்களில் ஆய்வு செய்தனர். ஹரியானாவில் பெண்களுக்கு மாதந்தோறும் 2100 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என பாஜக தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்துள்ளது. காங்கிரஸ் 2000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் வாக்காளர்களை கவரும் வகையிலான பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 500 ரூபாய்க்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கப்படும் என்றும், கிராமப்புறங்களில் இருந்து கல்லூரிகளுக்கு செல்லும் பெண்களுக்கு இருசக்கர வாகனம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ஹரியானாவிலிருந்து வேறு மாநிலங்களில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு 100% உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. ஓபிசி பிரிவைச் சேர்ந்த தொழில் முனைவோருக்கும் 25 லட்சம் ரூபாய் வரை கடன் உத்தரவாதம், 5 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் 10 தொழில் நகரங்கள் என்பன உள்ளிட்ட 20 வாக்குறுதிகளை பாஜக அளித்துள்ளது. ஹரியானா மாநிலத்தில் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட விவகாரம் தொடர்பாக தொழிலாளர்களிடம் மனித உரிமை ஆணைய அதிகாரிகள் 2வது நாளாக விசாரணை நடத்தினர். குத்தகை காலம் நிறைவடைய உள்ளதால் தொழிலாளர்களுக்கு விருப்ப ஓய்வு கொடுத்து வெளியேற்றும் பணியை பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் நிறுவனம் மேற்கொண்டது. இது தொடர்பாக புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி அளித்த புகாரின் பேரில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இவ்விவகாரத்தை கையில் எடுத்தது. விசாரணை அதிகாரிகளாக டிஎஸ்பி ரவிசிங் மற்றும் ஆய்வாளர் யோகேந்திரகுமார் திரிபாதி ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். முதல் நாள் மாஞ்சோலைக்கு சென்று நேரடியாக விசாரணையை நடத்திய அதிகாரிகள் 2வது நாளில் நாலுமுக்கு பகுதிக்கு சென்றடைந்தனர். அங்குள்ள தேயிலை தொழிற்சாலையை ஆய்வு செய்து அதனை செல்போனில் வீடியோ எடுத்தனர். தொடர்ந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்ற அதிகாரிகள் ஸ்டெல்லா மேரி என்பவர் வீட்டில் தரையில் அமர்ந்து தொழிலாளர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். கட்டட வரைபட அனுமதிக்கு முறைகேடான கட்டணங்கள் விதிக்கப்பட்டிருப்பதாக கூறி பெங்களூரு மாநகராட்சிக்கு எதிராக ஆளும் காங்கிரஸ் அரசின் அமைச்சரே வழக்கு தொடுத்துள்ளார். சுகாதாரத்துறை அமைச்சராக உள்ள தினேஷ் குண்டுராவ், அவரது மனைவி தபசும் குண்டுராவ் ஆகியோர் பெங்களூரு மட்டதஹள்ளியில் வணிக வளாகம் கட்ட திட்டமிட்டுள்ளனர். இதற்கான கட்டட வரைபட அனுமதி கோரி மாநகராட்சியிடம் மனு அளித்திருந்தனர். இதற்கு மாநகராட்சி நிர்வாகம் அனுப்பிய நோட்டீஸில் வரைபட அனுமதி பெற 41,55,000 ரூபாய் கட்டணம் செலுத்தும்படி தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை எதிர்த்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ள தினேஷ் குண்டுராவ், வெளிவட்டச்சாலை கட்டணம், குடிசை மேம்பாட்டு கட்டணம், ஏரி மேம்பாட்டு கட்டணம் என பல்வேறு விதமான கட்டணங்கள் முறைகேடாக விதிக்கப்பட்டிருப்பதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். அதிக அளவில் கட்டணம் வசூலிக்க வழிவகை செய்யும் கர்நாடக நகராட்சி சட்ட திருத்தத்தை ரத்து செய்ய உத்தரவிடும்படியும் மனுவில் கோரியுள்ளார். நடிகர் தனுஷ் இயக்கி நடிக்கும் புதிய படத்தின் அறிவிப்பு வெளியானது. டான் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்திற்கு இட்லி கடை என பெயரிடப்பட்டுள்ளது. படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறார். மேலும் இதில் அருண் விஜய், நித்யா மேனன், அசோக் செல்வன் உள்ளிட்டோர் நடிக்க உள்ளதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தனுஷ் இயக்கத்தில் இறுதியாக வெளியான ராயன் திரைப்படம் விமர்சனங்களை சந்தித்தாலும் 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூலித்தது. தொடர்ந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தை இயக்கி வருகிறார். இளம் தலைமுறையினரின் காதலை பேசும் படமாக உருவாகி வருகிறது. இப்படத்தில் இடம்பெற்ற கோல்டன் ஸ்பேரோ பாடல் ரசிகர்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றது. வரும் 27ஆம் தேதி மெய்யழகன் திரைப்படம் வெளியாக உள்ளதால் அதற்கான ப்ரமோஷன் வீடியோ ஒன்றை தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டுள்ளது. 96 திரைப்பட புகழ் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தியின் 27வது படமாக மெய்யழகன் உருவாகியுள்ளது. 2D நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தில் அரவிந்த் சாமி முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். மேலும் ஸ்ரீ திவ்யா, ராஜ்கிரண் உள்ளிட்டோரும் நடித்துள்ளனர். சமீபத்தில் படத்தின் டீசர் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை நடைமுறை சாத்தியமற்றது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் பன்முகத்தன்மை கொண்ட சிக்கலான தேர்தல் முறையை கருத்தில் கொள்ளாமல் கூட்டாட்சி தத்துவத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் சாத்தியமற்றது என்று குறிப்பிட்டுள்ளார். வட்டார பிரச்சினைகள், நிர்வாக முன்னுரிமைகளை கருத்தில் கொள்ளாமல் இந்த திட்டத்தை செயல்படுத்த முனைவதாக குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவின் ஈகோவை திருப்திப்படுத்தும் முயற்சியே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் எனவும், ஆனால் அவர்களால் எப்போதும் இதனை நிறைவேற்ற முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். ஒரு கட்சியின் பேராசையை நிறைவேற்றுவதற்காக இந்திய ஜனநாயகத்தை வளைக்க முடியாது.
முக்கிய பிரச்சினைகளிலிருந்து திசை திருப்பும் நடவடிக்கையில் மத்திய அரசு தனது சக்தியை வீணாக்காமல் வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு உள்ளிட்ட பிரச்சினைகளில் மத்திய அரசு கவனம் செலுத்த வேண்டும் எனவும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் வம்பனில் உள்ள தனியார் வேளாண் கல்லூரி பண்ணையில் நெல் நாற்று நடவு திருவிழா பாரம்பரிய முறைப்படி நடைபெற்றது. அப்போது 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் திரைப்பட பாடல்களை ஒலிபெருக்கியில் பாடவிட்டு நடவு செய்தனர். அப்போது நவீன தொழில்நுட்பம் மூலமாக வேளாண்மையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வோம் என மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். மற்றவங்களாம் நல்லா சரௌண்டிங்ஸ்லேயே ஏசி என்விரான்மெண்ட்லேயே கிளாஸஸ் கவனிக்கும் போது நாங்கள் இந்த மாதிரி ஓப்பன் கிரவுண்டில் கவனிக்கிறது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே இறங்கி நாங்கள் படிக்க ஆரம்பிக்கவும் எங்களை அறியாமலே எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இதுதான் என்விரான்மெண்ட், இதுதான் நேச்சர், நாங்கள் நேச்சரோட சேர்ந்து இருக்க பழகிட்டோம். அப்படிங்கிறப்போ நாங்கள் ஆர்டிஃபிஷியல் என்விரான்மெண்ட்டை தேடி போகிறது கிடையாது. சென்னை ரேஸ் கிளப்பிற்கு வழங்கப்பட்ட 160 ஏக்கர் நில குத்தகையை ரத்து செய்ததை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சென்னை கிண்டியில் 160 ஏக்கர் நிலத்திற்கான குத்தகை பாக்கி சுமார் 731 கோடி ரூபாய் செலுத்தாததை அடுத்து சென்னை ரேஸ் கிளப்பிற்கு வழங்கப்பட்ட குத்தகையை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. இதை எதிர்த்து ரேஸ் கிளப் நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிமையியல் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது நிலம் இன்னும் கையகப்படுத்தப்படாத நிலையில் அதை ஒப்படைக்க 24ஆம் தேதி கடைசி நாள் என்பதால் பதில் மனு தாக்கல் செய்வதிலிருந்து விலக்களிக்க ரேஸ் கிளப் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் நிலத்தை அரசு கையகப்படுத்தவிட்டதாகவும் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வேண்டும் என்றும் தமிழக அரசு சார்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களும் முரணாக உள்ளதாக கூறிய நீதிபதி உரிமையியல் வழக்கை உடனடியாக விசாரிக்க கோரும் மனுவுக்கு செப்டம்பர் 23ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார். கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டும் என்ற உத்தரவை செயல்படுத்தாவிட்டால் தலைமைச் செயலாளர் நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கள்ளக்குறிச்சி விஷசாராய மரண சம்பவத்தை தொடர்ந்து கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் மேம்பாடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது அப்பகுதி மக்களுக்கு ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையை 4 வாரங்களில் வழங்க உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், N மாலா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிமன்ற உத்தரவின்படி அடையாள அட்டைகளை வழங்குவதற்காக முகாம்கள் நடத்தப்பட்டதாகவும் அதில் 2000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறினார். அதனை பரிசீலித்து அடையாள அட்டைகளை வழங்க 3 மாதங்கள் அவகாசம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அடையாள அட்டைகள் வழங்கிய பின்னர் அது குறித்து அறிக்கை தாக்கல் செய்வதாகவும் தெரிவித்தார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் தங்களுக்கு அறிக்கை வேண்டாம் எனவும் ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை தான் வேண்டும் என கூறினர். மேலும் அடையாள அட்டைகளை வழங்குவதற்கு எதற்கு 3 மாதங்கள் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். கல்வராயன் மலைப்பகுதி விவகாரத்தில் தலைமைச் செயலாளர் தனிப்பட்ட கவனம் செலுத்த வேண்டும் என குறிப்பிட்ட நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்தாவிட்டால் தலைமைச் செயலாளர் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என எச்சரிக்கை விடுத்தனர். ஐரோப்பாவில் ஏற்பட்ட பெருவெள்ளத்திற்கு காலநிலை மாற்றமே காரணம் என வானிலை ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். தொடர் கனமழை காரணமாக ருமேனியா, போலந்து, இத்தாலி, செக் குடியரசு உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் வெள்ளத்தில் தத்தளித்து வருகின்றன. மத்திய ஐரோப்பாவில் கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஏற்பட்ட பாதிப்பால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 23ஆக உயர்ந்துள்ளது. காலநிலை மாற்றத்தால் புவி வெப்பமயமாகி சில மணி நேரங்களில் பெருமழை பெய்ததே வெள்ளத்திற்கு காரணம் என ஆய்வில் தெரியவந்துள்ளது. வளிமண்டலத்தின் வெப்பம் அதிகமானால் காற்று அதிக ஈரப்பதத்தை தக்கவைக்கும். இதனால் குறைந்த காலத்தில் அதீத மழைப்பொழிவு ஏற்படும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டு மாணவர்களின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு அனுமதிக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க கனடா அரசு முடிவு செய்துள்ளது. இந்திய இளைஞர்கள் அதிக அளவில் கனடாவில் படித்தும் பணியாற்றியும் வரும் நிலையில் ஜஸ்டின் ட்ரூடோ அரசின் இந்த அறிவிப்பு இந்தியர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாட்டு தொழிலாளர்கள் மற்றும் அகதிகள் குடியேற்றம் கனடா அரசியலில் முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. அத்துடன் ஆளும் கட்சி மீது பொதுமக்களிடையே இருக்கும் அதிருப்தி, இடைத்தேர்தல் தோல்வியை அடுத்து கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதன் மூலம் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் எனவும் கூறப்படுகிறது.
அதன்படி நடப்பாண்டில் சர்வதேச மாணவர்கள் கனடாவில் உயர்கல்வி பயிலும் வகையில் 35% குறைவான அனுமதியை வழங்க உள்ளதாக ட்ரூடோ தெரிவித்துள்ளார். இது அடுத்த ஆண்டு மேலும் 10% குறையும் எனவும் கூறியுள்ளார். குடியேற்றம் கனடா பொருளாதாரத்திற்கு உயர்வாக இருந்தாலும் அதை தவறாக பயன்படுத்திக் கொள்ளும் போது பாதிக்கப்படுவதாகவும் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். கனடாவில் 2023ஆம் ஆண்டில் 5,09,000 பேருக்கும் 2024ஆம் ஆண்டில் முதல் 7 மாதங்களில் 1,75,000 பேருக்கும் அனுமதி வழங்கப்பட்டது. தற்போதைய கட்டுப்பாட்டில் 2025ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட வெளிநாட்டினருக்கான அனுமதி எண்ணிக்கை 4,37,000ஆக குறையும்.